இப்போல்லாம் நியூஸ் பார்த்தாலே பார்த்திங்கன்னா இந்த வெயிலோட தாக்கத்தை பற்றி தான் அதிகம் சொல்கிறாங்க. எனக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு சம்மருக்கு நம்ம பாடி டெம்பரேச்சரை ஈவனாக வச்சுக்கணும், அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னா, வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடிக்கிற கொஞ்சம் உடம்புல தேய்ச்சி குளிக்கலாம், அரப்பை, இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் இன்டேக்னு ஒன்று இருக்குல்ல, மார்னிங்கோ லஞ்சுக்கோ பார்த்திங்கன்னா கூழ், பழைய சாதம், இந்த மாதிரி ஜூஸ், வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. அந்த பழைய சாதத்துக்கு கூட முக்கியமாக சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு அந்த அளவுக்கு ஒரு கூலிங்கை தரக்கூடியது தான். நான் என்னோடய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பழைய சாதம் கூட சின்ன வெங்காயம், அது கூட மணத்தக்காளி கீரை, இதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். வெயிலில் போகிறப்ப முடிஞ்சிடும் கொடையோ கேப்போ ஏதோ போட்டுட்டு போங்க. என்ன நம்ம மண்டையும் கண்ணையும் பார்த்திங்கன்னா சூடேரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் முக்கியமாகவே சொல்லியிருந்தாங்க. வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்க சொன்னாங்க. குளிர்ச்சியாக சாப்பிட பாருங்கள். எனக்கு இந்த பழைய சாதமும் சின்ன வெங்காய காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாப்பி ரம்ஜான் டு ஆல். அவளோட பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து ஒரு பிரியாணிக்காக காத்திருக்கும் சங்கத்திற்கு இன்க்ளூடிங்